எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 8வது நூறுல 10வது பத்தில் 10வது பதிகம் 10வது பத்தில் 5வது பாட்டு. அந்த பாட்டை சொல்ற கேட்டுக்கோ. வழிபட்டு ஓட அருள் பெற்று மாயன் கோலமலர் அடிக்கு ஐபட்டோடும் சுடர்ஜோதி வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும் எரிபட்டோடும் உடலில் பிறந்து தன் சீர் யான் கற்று மொழிபட்டோடும் கவி அமுதம் நுகர்ச்சி உருமோ முழுவதுமே அப்படிங்கிறதாக பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். வழிபட்டுன்னா உன்னை வழிபட்டு உன்னை வணங்கி அப்படின்னு அர்த்தம். ஓடன்றது இந்த இடத்துல ஓடுறது இல்லை, பின்தொடர்தல். அவரோடும் இவன் சென்றான், மகளோடும் அம்மா சென்றான்னு சொல்கிறேன் இல்லையா. மகளோடும் மகள் ஓடுற அம்மா சொல்கிறான்றது இல்லை. மகளோடும் அம்மா சென்றாலும் அம்மா மகளை பார்த்து அம்மா பின்னாடியே போனா அப்படிங்கிறது. அதான் இது ஓடன்றது பின்தொடர்றது. அதான் வழிபட்டு ஓட அருள் பெற்றுனா அந்த வழி உன்னை பின்தொடர்ற அந்த அருளை எனக்கு கொடுத்து. மாயன்றது வைகுண்டவாசன் பெருமாள் நாராயணன் சொல்றார். மாயன் வழிபட்டோட அருள் பெற்று மாயன் கோல மலரடிக்கு. மாயன் கோலன்றது அழகியன்னு அர்த்தம். மாயன் கோல மலரடிக்கு, அழகான அவருடைய மலரடிக்கு, உன்னுடைய மலரடிக்கு சுழிபட்டோடும்னா சுழின்னா பின்னாடி சுழிபட்டோடும் வெள்ளத்துன்னு வருது பாருங்க. சுழிபட்டோடும் சுடர் ஜோதி வெள்ளத்து. சுழிபட்டோடும்னா சுழன்று ஓடுற ஆறாம் சுழன்று ஓடுற ஆறு போல சுடர் ஜோதி வெள்ளத்து. அந்த உன்னுடைய ஜோதி சுழன்று அடிச்சுட்டு போறது பாருங்க, ஓடுற வெள்ளம். அந்த மாதிரி உன்னுடைய வெள்ளம், உன்னுடைய அருள் ஜோதி அந்த இதுல அப்படியே அதுல அந்த உன்னுடைய அருள்ல நடுவில் மாட்டிட்டு எப்படி இருக்கும், இன்புற்று இருந்தாலும் அதை பார்த்து அப்படியே அவ்வளோ ஜோரா உன்னோட அருளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இழிபட்டோடும் அந்த மாதிரி இருந்தாலும் அது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு இழிபட்டோடும் உடலினீர் பிறந்து. அது இல்லாத இந்த எல்லாரும் பார்த்து தூத்துற மாதிரி இழிபட்டுன்னா ஜனங்கள்லாம் போட்டு இந்த உடல்ன்றது அவ்வளவுதானே. இழிபட்டு ஓடும்னா தாழ்ந்த தன்மையின் கடைசி நிலையாக இழிவுபட்ட காலத்தை தள்ளும். கடைசியில் அதாவது இழிபட்டு ஓடும், கடைசி காலத்தை ரொம்ப தாழ்ந்த நிலையிலிருந்து தள்ளக்கூடிய இழிபட்டு ஓடும் உடலினீர் பிறந்து. இந்த உடம்புல ஜீவாத்மாவா பிறந்து அதில் இருந்து தன்சீர் தான் கற்றுன்னா அந்த இடத்துல தன்சீர்ன்றது உன்சீர்ன்றது அர்த்தம். அது தன்சீர் ஏன்னா யான் கற்றுன்றது மறுபடியும் வந்துடுது. நான் கத்துட்டேன். உன்சீர் யான் கற்று. அந்த தன்சீர்ன்றது பகவானுடைய மங்கள குணங்களை எல்லாம் நான் கத்துண்டு. அதாவது இந்த பூமியில பூத உடல்ல பிறந்து ஒரு கீழே கடையேனாக பிறந்து உன்னுடைய பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நான் கத்துண்டு மொழிபட்டு ஓடும். மொழிபட்டுனா இந்த இடத்துல இந்த பாட்டு தமிழ்ல இருக்கு இல்லையா, அதனால தமிழ் மொழியின் பின் சென்று பட்டு ஓடும்ன்றதான் தமிழ் மொழியின் பின் சென்று அந்த பாடல்களை தமிழ் மொழியில பாடலை ஏற்றும் தன்மை பெற்று அதை சொல்றாங்க. மொழிபட்டோடும் கவியம் மொழிபட்டோடும் தஞ்சியை தான் கற்று மொழிபட்டோடும் கவி அமுதம். மொழிபட்டோடும் கவி அமுதம்ன்றது அமுதமான கவி மங்களகரமான அமுதமாக இனிக்கக்கூடிய கவிதைகளை ஏற்றும் அந்த திறமை, தமிழ் திறமை பெற்று அந்த தமிழ் ஏற்ற திறமை வைத்து நுகர்ச்சி உருமோ முழுவதுமே. நுகர்ச்சின்னா அனுபவம், அந்த ஆனந்தம். அந்த பாட்டு ஏற்ற அந்த ஆனந்தம் இருக்கு, அதுக்கு நிகராகுமோ எது? வழிபட்டோடும் அந்த சொல்ற வழிபட்டோடும் உன் அருள் பெற்று மாயன் கோல மலரடிக்கு சுழிபட்டோடும் சுடர் ஜோதி வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும். உன்னோட சுடர் ஜோதி வெள்ளத்துக்கு நடுவில் அந்த அப்படியே வெள்ளத்தில் நடுக்கு மாட்டிருந்தா கூட இதுக்கு ஈக்குவல் ஆகுமா? அதுதான் சொல்றாரு. எழிபட்டோடும் உடலில் பிறந்து எழிவுபட்டு ஜனங்களால் இனப்பிறவியா பிறந்து தன்சீர் தான் கற்று. உன்னோட தன்சீர்னா உன்னுடைய சீர்மொழிகளை அதையெல்லாம்
அப்படியே இருந்தாலும் அந்த இன்புட் இருக்கிறதுக்கு அது வந்து இதுக்கு ஈடாகாதுன்றாரு. அது எதுக்குன்னா, இழிபட்டோடும் உடலில் போல அந்த இழிவுபட்டு ரொம்ப கேவலமான உடல் இந்த மனித பிரிவை எடுத்து பிறந்து தன் சீர் தான் கற்று உன்னுடைய சீர் குணம் அது குணங்கள் கல்யாண குணங்களை எல்லாம் கத்துண்டு மொழிபட்டோடும் கவியபதம் அதை கத்துண்டு அதை வந்து மொழிபட்டோடும் கவியபதம் என்னுடைய அந்த தமிழ் மொழியால் இதை வந்து இந்த கவிகளாக ஏற்றி நம்மாழ்வார் கவிகளாக ஏற்றிருக்கா இல்லையா திருவாய்மொழி அதை சொல்கிறார். மொழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சியுருமோ முழுதுமே. மொழிபட்டோடும் கவியமுதம்ன்றது அதான் இந்த தமிழ் மொழி இருக்க இந்த கவிதையை நுகர்ச்சின்னு இருக்கு பாருங்க. அதில் நுகர்ச்சின்னா அனுபவம், நுகர்ச்சின்றது அனுபவம், ஆனந்தம். அந்த ஆனந்தம் கிடைக்குமா முழுவதுமேனா ஈடாகுமோ, அந்த ஆனந்தத்துக்கு ஈடாகுமோ அப்படிங்கிறது. முழுவதுமேனா இந்த இதுதான் பெருசு அதை விட அப்படிங்கிறது அர்த்தம். முதல்ல சொன்ன உன்னுடைய இதில் வந்து சுடர் ஜோதியில் சுழிபட்டோட உன்னுடைய சுடர் ஜோதியில் கலந்து இன்பத்தோடு இருந்தால் கூட சிறந்தது எதுன்னா இதுதான். இழிபட்டோட உடலில் பிறந்து தன்சி தான் கற்று மொழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சியுருமோ முழுவதுமே இருக்கு இல்லையா. அதுதான் என்னுடைய இதில் பிறந்து தான் எனக்கு பிடிக்கும், அதுதான் உயர்ந்தது அப்படின்றார். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த இறைவன் வைகுண்டத்தில் இடம் கொடுத்து அவனது ஜோதி வெள்ளத்தில் திளைக்கும் இன்பத்தை முழுவதுமாக கொடுத்தாலும் இந்த கீழ்நிலையான மானுட உடலுடன் பிறந்து உன் கருணையால் உன்னுடைய அற்புதமான கல்யாண குணங்களை செந்தமிழில் திருவாய்மொழியாக கவியமுதமாக பாடி உன் அடியாருக்கு செய்யும் தொண்டு. அதுதான் இங்க மொழிபட்டோடுன்றது வந்து கவியமுதம், மொழிபட்டோடும் கவியமுதம். உனக்கு அடியாருக்கு செய்ய அந்த அடியாருக்குலாம் இவரோட திருவாய்மொழி பார்த்து நம்ம படிக்கிறோம் இல்லையா. அவர் இன்னைக்கு திருவாய்மொழி எழுதினால்தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். அது மாதிரி உன் அடியாருக்கு செய்யும் அதைத்தான் சொல்றாதீங்க. மற்ற உன்னுடைய பக்தர்களுக்கு உன்னுடைய அடியார்களுக்கு செய்கிற அந்த இதுக்கு அது சொல்ல உன் கருணையால் உன்னுடைய அற்புதமான கல்யாண குணங்களை செந்தமிழில் திருவாய்மொழி கவி அமுதமாக பாடி உன் அடியாருக்கு செய்யும் தொண்டுக்கு ஈடாகாது, நிகராகாது, ஈடாகாது. நம்ம ஆழ்வார் சொல்றாரு, அழகா சொல்றாரு. என்னதான் நீ உன்னோட இதில் இடம் கொடுத்து உன்னோட இதில் எங்களை இருக்க வச்சா கூட உன்னோட பெருமைகளை பூமியில் பிறவியாக பிறந்த மானுடப்பனாக பிறந்து உன்னுடைய பெருமைகளை உன்னுடைய அழகிய தமிழ் மொழியால் கவிதையாக இயற்றி அதை பாடுற அதுக்கு ஈடு ஆகாது அப்படின்றதாக சொல்கிறார். அருமையான பாட்டு. அடுத்த பகுதியில் சந்திப்போம். தேங்க்யூ.